பைக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 8 விஷயங்கள் தான் இருக்குது நீங்கள் இந்த பைக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் சுகு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைக்கோட எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. இன்றைக்கி BS6க்கு அப்புறமேல், அதாவது BS6 வந்ததுக்கு அப்புறமேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர்ஸ்லையும் சரி பைக்லேயும் சரி எல்லாம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்தாலே உங்களுக்கு பைக்கில் வந்து நிறையா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்துடும். இந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்கள் பைக்கில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு 8 விஷயங்கள் தான் கைஸ் இருக்குது. இதுக்காக நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த 8 விஷயங்களை உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அந்த கரெக்டாக அந்த 8 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பைக்கோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கை வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறது. இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு ப்ரெஷரைஸ்டு, அதாவது ஃபோர்ஸாக வாட்டர் தண்ணி அடிப்பாங்க, மேலே தண்ணி பைக் மேலே அடிப்பாங்க. இப்போ அடிக்கும்போது என்ன ஆகுனா, உங்கள் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மேலே அந்த சென்சார்ஸ் மேலேயும் அந்த ஜாயிண்ட் மேலேயும் படும்போது என்ன ஆகுனா, கொஞ்சம் வீக் ஆகும். தண்ணி உள்ளார போய் பூந்துங்கன்னா கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்போல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து அந்த பைக்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுவீங்க. என்றைக்குமே பைக் கழுவுறதுன்னா பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சு மேலே ஊற்றி பொறுமையாக ஒரு துணி போட்டு தொடச்சி கழுவுங்க. அதே மாதிரி மக்கள் எடுத்து ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு அடிக்கிறதுலாம் அடிக்காதீங்க. பைக் வாட்டர் வாஷ் பண்ணும்போது நல்லா பொறுமையாக மேலே ஊற்றி கழுவுங்க. ஏன்னா எல்லாம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தண்ணி பட்டாலே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதான் முக்கியமான விஷயம், மொதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கை நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹெட்லைட்லாம் ஆஃபில் இருக்கா, மற்ற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எதுவும் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி சப்போஸ் ஆனில் இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்கள் பைக் பேட்டரி, இப்போ ஹெட்லைட் ஆனில் இருக்குது. ஹெட்லைட் ஆனில் இருக்கும்போது நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்கள் பைக் பேட்டரி வந்து ஹெட்லைட்டுக்கும் பவர் கொடுக்கணும், உங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பவர் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பேட்டரி வந்து சடனாக ஒரு அதிக அமௌண்ட்டான கரண்ட் வந்து ஹெட்லைட்டுக்கும் போகும், உங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ரிப்பீட்டடாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் பைக் பேட்டரி வந்து சீக்கிரம் வீக் ஆரம்பிக்கும். ஒரு 4 இயர்ஸ் வர வேண்டிய பைக் பேட்டரி வந்து ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து ரெண்டாவது விஷயம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸு, மற்ற ஏதாவது எக்ஸ்ட்ரா அசசரிஸ், அதாவது ஃபாக் லைட் போட்டிருந்தீங்களா, இல்லை மொபைல் ஹோல்டர் வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணுங்கள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்குக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அசசரிஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் வைக்கிறீங்க, இல்லை மொபைல் ஹோல்டர் வைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதோ சைடில் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்கன்னா, உங்கள் தயவு செஞ்சு உங்கள் பைக் ஒயரிங் கிட்டில் கை வைக்காதீங்க. உங்கள் ஒயரிங் கிட்டில் கை வச்சிங்கன்னா உங்கள் ஒயரிங் கிட்டு ஃபுல்லாக உங்கள் ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், போகாமல் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்கள் ரெக்டிஃபயர் போகும், உங்கள் பேட்டரி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிரும். இதெல்லாம் வந்து உங்கள் ஒயரிங் கிட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட்டிங், அதாவது எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எல்லாம் போடும்போது, எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் போடும்போது தயவு செஞ்சு உங்கள் பைக்கோட ஒயரிங் கிட்டில் கை வைக்காதீங்க. டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்துக்கங்க. டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோக் லைட் வைக்கிறீங்கன்னா டேரெக்டாக உங்கள் சுவிட்ச் வைப்பீங்க. அந்த சுவிட்சுக்கும் பேட்டரிக்கும் நடுவில் ஒரு கனெக்டர் பின் இருக்கும், மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த கனெக்டர் பின் யூஸ் பண்ணிக்கங்க. வேணுங்கிறப்ப கழட்டி விட்டுருங்க, வேணுங்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பின்னை. ஓகேங்களா? நீங்கள் ஃபோக் லைட்டு, மொபைல் ஹோல்டர்லாம் நீங்களாம் லாங் ரைடு போகும்போது தான் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் நார்மல் யூஸ்க்கெலாம் நமக்கு தேவைப்படாது. அப்போல்லாம் கழட்டி விட்டுருங்க. நீங்கள் லாங் ரைடு ஏதோ ஃபோக் லைட் இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அந்த பின்னை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க. என்றைக்குமே அந்த பின்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒயரிங் கிட்டில் எதுவும் ஒரு டேமேஜும், அதாவது ஒரு ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதில் கனெக்ட் பண்ணுற எந்த வேலையும் வேண்டாம். ஒயரிங் கிட்டில் கை வச்சிங்கன்னா நீங்கள் ஒயரிங் கிட்டே ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ மாத்திர மாதிரி வந்துடும். ஒயரிங் கிட்டு காஸ்ட்லி. இதுதான் மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கோட சுவிட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர் சுவிட்சு, இந்த ஹெட்லைட் சுவிட்சு, செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு, இந்த கில் சுவிட்சு, இதெல்லாம் வந்து ஒரு 2 months ஒன்ஸு 3 months ஒன்ஸு க்ளீன் பண்ணணும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரஸ்ட் க்ளீனர் இருக்குது. அதை அடிச்சு விட்டு சுவிட்சஸ் எப்படி மேலே கீழே தள்ளி விட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்க ரஸ்ட்டு, அந்த சால்ட்டு, நிறையா உப்பு படிஞ்சிருக்கும், இதெல்லாம் இதாயிரும். எனக்கு ரஸ்ட் க்ளீனரை வாங்குற அளவுக்குலாம் நம்மள்ட்ட மணி கிடையாதுன்னா, பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பெட்ரோல். ஒரு 1/4 லிட்டர் பெட்ரோல் வாங்கி பெட்ரோல் உள்ளார ஊற்றி லைட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சிரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, சிரஞ்சில் இழுத்து உள்ளார விட்டு லைட்டாக இப்படின்னு இது பண்ணி விட்டிங்கன்னா உள்ளார இருக்க துருப்பு, அந்த சால்ட்டெல்லாம் இதாயிரும். அதனால் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் திடீர்னு இப்போ மழையில் பேஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்டு போடும்போது என்ன ஆகுனா, ஒரு சின்ன ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து
மொத்தம் அந்த ஒயரிங் கிட்டே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, உங்கள் லைட்டும் பாதிப்பவர்கள் உண்டு. அதனால் வந்து உங்கள் என்றைக்குமே எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கு பேட்டரி சூஸ் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பேட்டரி ஒரு 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் வரும், ஓகேங்களா. நீங்கள் அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம் பண்ணுவாங்க. இப்போ இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் பேட்டரி தான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 7 ஆம்ஸ் போடுவாங்க. 7 ஆம்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் பைக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் ஓவர்லோடு கொடுக்குற மாதிரி, அதிக கரண்ட் கொடுக்குற மாதிரி தான். என்றைக்குமே பைக்குக்கு பேட்டரி சூஸ் பண்ணும்போது 5 ஆம்ஸ்னால் 5 ஆம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அவங்க யூசர் மேனுவல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன பேட்டரி யூஸ் பண்ணோம், எத்தனை ஆம்ஸ் பேட்டரி தான் யூஸ் பண்ணணும் உங்கள் யூசர் மேனுவல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆம்ஸ் கீழே யூஸ் பண்ண வேண்டாம், அந்த ஆம்ஸ்க்கு மேலேயும் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஆம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 5வது விஷயம். 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டரியில் 2 டைப் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிட் பேட்டரி ஒன்று வருது, ட்ரை பேட்டரி ஒன்று வருது. இந்த ஆசிட் பேட்டரியில் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே பேட்டரி நெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரி ஒயர் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கட்டும். அந்த உப்பு கட்டுறது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பேட்டரி லைஃபும் கம்மி பண்ணிடும், உங்களோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் கம்மி பண்ணிடும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த பேட்டரி நெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரெல்லாம் கழட்டி விட்டு பேட்டரி எடுத்து தனியாக வெளியே வச்சு அந்த உப்பு கட்டுறதுக்கு, அந்த உப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த நெக்கு மேலே ஊற்றி கழுவி விட்டுருங்க. சேம் அந்த உங்கள் பேட்டரி ஒயருக்கு மேலே 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க, இரும்பு கொடுத்துருப்பாங்க, அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்க, சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்லாம் நீட்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு, முக்கியமான விஷயம் guys, க்ளீன் பண்ணும் போது பேட்டரி தனியாக இருக்கணும், ஓகேங்களா. பேட்டரி தனியாக கழட்டி தான் நீங்கள் அந்த பேட்டரி மேலே இருக்க அந்த டெர்மினலை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்கள் ஒயரும் தனியாக க்ளீன் பண்ணணும். 2 நல்லா க்ளீன் பண்ணிட்டு கனெக்ஷன் போட்டு வேஸ்லின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்லினை கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உப்பு கட்டுறதும் இருக்காது, ஓகேங்களா. இதுதான் வந்து 6வது விஷயம். 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கை கழுவுறீங்கன்னா உங்கள் பைக்கை ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நிறுத்துங்க. வெயிலில் நிறுத்தினா தான் உங்கள் கழுவும் போது என்ன ஆகுனா, தண்ணியெல்லாம் உள்ளார போய் இந்த இடத்துல உள்ளார இந்த சுவிட்சஸ்குள்ளார போய் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் வெயிலில் நிறுத்தும் போது என்ன ஆகுனா காஞ்சி போயிடும். அதனால் மேக்ஸிமம் பைக்கை கழுவுனீங்கன்னா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிறுத்துங்க, அப்புறம் எடுத்து நல்ல நிறுத்துங்க. இதுதான் 7வது விஷயம். 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் ஒரு டைமு உங்கள் பைக்கில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர்ஸ் மேலே இருக்க ஸ்லீவ் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். மெயினாக அந்த மெயின் கேபிள்ஸ் போகிறது, இங்கே நிறைய கேபிள்ஸ் வருது, அந்த கேபிள்ஸில் நிறைய ஸ்லீவ் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியாக இருந்தால் சப்போஸ் ஏதோ டேமேஜ் இருந்தால் நீங்கள் ஷோரூம் கொண்டு போய் அந்த டேமேஜுக்கான ஒயரை அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதிகமாக டேமேஜ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒயரிங் கெட்டு மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதனால் மாதம் ஒரு டைமு நீங்கள் அந்த ஒயரிங் அந்த மேலே இருக்க ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரிங் மேலே இருக்க ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லீவெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அது எப்படி அந்த ஸ்லீவெல்லாம் இதாகுதுன்னா, நீங்கள் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லீவ் வந்து எங்கேயும் இரும்பில் பட்டு அந்த ஸ்லீவ் தேஞ்சு போச்சுன்னா, அந்த ஸ்லீவுக்கு போயிடுச்சுன்னா, அந்த ஸ்லீவ் மேலே இருக்க ஸ்லீவ் போயிடுச்சுன்னா உள்ளார காப்பர் கம்பி தான் இருக்கும். அந்த கம்பி வந்து உங்கள் பாடியில் டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரி, அதாவது லோடு, அதாவது பேட்டரிலேருந்து கரண்ட் அதிகமாக எடுக்கிற ஆரம்பிக்கும், ஓகேங்களா. என்றைக்குமே ஒரு அப்படியே ஜென்ரல் செக்அப் ஒயர்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிங்க. இதான் 8வது விஷயம். இப்போ நம்ம ஏன் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் எல்லா பைக்லேயும் எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நான் FI வண்டிக்கு மட்டும் சொல்ல, நார்மல் பைக்ஸுக்கும் சொல்கிறேன், 100cc 150cc பைக்கு தான் சொல்கிறேன். எல்லா பைக்குக்கும் இது காமனாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கும், உங்கள் வண்டியில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே guys, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. டாட்டா, பை பாய், see you soon.